Hey, hi, welcome to Bellebeauty Box. Homemade face wash வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக 2 விஷயம் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கணும்னு நினைப்போம். ஒன்று வந்துட்டு பிம்பிள் கிளியர் அண்ட் தென் ஸ்கின் பிரைட்டனிங். ஒரு கிளியர் ஸ்கின் அண்ட் பிரைட்டனிங் ஸ்கின் இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆக்சுவலி வந்து இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் கொடுக்கப்பட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் எது பெஸ்ட் ப்ராடக்ட்டோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் லிக்விட் அண்ட் தென் அவகேடோ ஆயில் ஆர் எனி கெரியர்ஸ் ஆயில். எந்த கெரியர்ஸ் ஆயில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவகேடோ ஆயில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டைல்யூட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரமே அந்த ஃபேஸ் வாஷ் வந்து கெட்டுரும். ஸோ அதனால் டைல்யூட் வாட்டர் ஆர் மினரல் வாட்டர் இந்த மாதிரி ஆல்ரெடி டைல்யூட் பண்ண வாட்டர் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எசென்ஷியல் ஆயில், அப்புறம் வந்து விட்டமின் ஆயில், நெக்ஸ்ட்டு வந்து டீ ஃப்ளேவர். அது என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இவ்வளோ தான் தேவை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு என்னென்ன டீ ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா கேமமாயில் அண்ட் லெமன் கிராஸ் டீ ஃப்ளேவர். இது ரெண்டும் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 ஃப்ளேவரும் எடுத்துக்கோங்க. டைல்யூட் வாட்டர் கூட நீங்கள் கேமமைல் அண்ட் லெமன் கிராஸ் டீ ஃப்ளேவரை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். 1.5 கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் உங்கள் டீ ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4ல் 1 பங்கு, அதாவது 1/4 பங்கு வந்து சோப் பேஸ் லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ல் 3 பங்கு, அதாவது 3 கப்ஸ் கெரியர்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணுங்கள். அவகேடோ ஆயில், ஜோஜோபா ஆயில், ஆல்மண்ட் ஆயில், எந்த கெரியர்ஸ் ஆயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு கெரியர்ஸ் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு 4 ட்ராப்ஸ் லெமன் கிராஸ் ஆயில், 4 ட்ராப்ஸ் கேமமாயில் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு விட்டமின் இ ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்ச டீ ஃப்ளேவரை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் சொன்ன அளவில் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்ம கரெக்டான அளவில் தான் ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஈவனாக எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா அதில் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஈவனாக வந்துட்டு ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஈவனான அளவில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண உடனே உங்களோட ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் இது ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெடி பண்ண உங்களுடைய ஃபேஸ் வாஷை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். உடனே யூஸ் பண்ண வேணாம், ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடில் ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.